ஹலோ ட்ரேடர்ஸ், நம்ம புதுசாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இண்டிகேட்டரை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ டோட்டலாக இதில் 5 லைன்ஸ் இருக்கும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸு. ஸோ சென்ட்ரலாக இருக்கிறது வந்து டார்க் நேவி ப்ளூ. ஸோ அதுதான் சென்ட்ரல் லைனு. ஸோ கீழே வந்து ப்ளூ லைன் வந்து சப்போர்ட்டு, அதுக்கு கீழே க்ரீன் லைன் வந்து சப்போர்ட்டு, மேலே ப்ரௌன் லைனும் அதுக்கு மேலே உள்ள ப்ரௌன் லைனும் ரெசிஸ்டன்ஸு. ஸோ மொத்தம் 5 லைன்ஸ் வரும். இதை வந்து மார்னிங் பாருங்கள், ஓப்பனிங்கு இது 25,000 புட்டு. ஸோ எக்ஸாக்டாக வந்து இந்த 200 ருபீஸில் வந்து நமக்கு அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு போச்சு. ஸோ அந்த சென்ட்ரல் லைனில் 250 நம்ம எடுத்திருந்தா கூட இந்த ரெசிஸ்டன்ஸ் 341. ஸோ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஈவினிங் வந்து கரெக்டாக வந்து இந்த டார்கெட்டையும் அடிச்சிட்டாங்க, அடுத்த ரெசிஸ்டன்ஸையும். அது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 480. ஸோ 200 to 480. இப்போ சென்செக்ஸ் புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ அதுவும் பாருங்கள், பெர்ஃபெக்டாக நமக்கு மார்னிங்கில் வந்து அரௌண்டு 117 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம 258 நம்ம என்ட்ரி போட்டிருந்தா கூட 550. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆமாம், ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து 1000 ருபீஸில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அரௌண்டு 1000 ருபீஸு. ஸோ அதையுமே பெர்ஃபெக்டாக ஹிட் ஆகிருக்கு. பட் நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது. எப்போல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸோ இல்லை சப்போர்ட்லேயோ வீக்கு மாதிரி ரியாக்ட் ஆகுது, ப்ளஸ்ஸு உங்களோட கான்ஃபிடன்ஸ் இண்டிகேட்டரோ இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜியோ நீங்கள் அதோட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக ஹெல்ப் பண்ணும், டார்கெட் மாதிரியும் ஹெல்ப் பண்ணும், என்ட்ரி பாயிண்ட் மாதிரியும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நடுவில் நம்ம எங்கேயுமே என்ட்ரி போடக்கூடாது. போட்டோம்னா நம்ம ஒன்று லாஸ் தான் ஆகும், இல்லைனா டிகே ஆகும். ஸோ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு என்ட்ரி போடலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டும் பார்த்துடலாம். நிஃப்டி இண்டெக்ஸும் பாருங்கள், பெர்ஃபெக்டாக வந்து ரீச் ஆகிருக்கு. இது மார்னிங்கே நமக்கு வந்து இந்த லைன்ஸ்லாம் வந்து பிளாட் ஆகிடும். ஸோ நான் ரீபெயிண்ட் தான், அட்ஜஸ்ட்லாம் ஆகிட்டே இருக்காது. ஸோ ஒன்ஸ் இன்றைக்கி மார்னிங் என்ன நடக்க போகுதுங்கிறது ஓப்பனிங்லேயே வந்து எல்லாமே பிளாட் ஆகிடும். பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. மிட் கேப் நிஃப்டியும் பார்க்கலாம். மிட் கேப் நிஃப்டி பாருங்கள், பெர்ஃபெக்டாக போய் டார்கெட்டும் ரீச் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி மார்னிங் சைடில் வந்து கால் சைடு போய்ட்டு அப்புறம் ஈவினிங் வந்து புட் சைடு வந்திருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், ஒரு சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் வர இடத்துல நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி செக் பண்ணலாம். இதோட நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கம்பைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.